யூஸ்வலாக கத்திரிக்காய் வச்சு சாம்பார் இல்லைனா மசாலா பண்ணுவோம். அதே இதை இந்த மாதிரி கடலையோடு சேர்த்து காம்போவாக செஞ்சு பார்த்துருக்கீங்களா? சூப்பரான ஒரு மசாலா. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை வேர்க்கடலையை 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே உப்பு கொஞ்சமாக சேர்த்து ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துருக்கேன். இதோட ஒரு தக்காளி, சின்ன தக்காளியை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே நான் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காவை கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கோங்க, ரொம்ப பொடிசாக போடாமல். இதையே நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் வதக்கிட்டு இது கூட மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், அவ்வளோதான். வேறு எந்த மசாலாவும் வேணாம். இது கூடவே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ இது கூட ஒரு 2 நிமிஷம் கழித்து இது கூடவே நம்ம வேக வச்சுருக்க நிலக்கடலையும் சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போது ஒரு தேங்காய் அரைக்கிறதுக்கு 3 தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்ற வேணாம். இந்த மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இறக்க போகும்போது இதை சேர்த்துட்டு கிளறி விட்டிங்கன்னா சூப்பரான மசாலா ரெடி. இது சாம்பார் சாதத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.